அசுவினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கிய மேசராசி நேயர்களே, இந்த மாசி மாதம் என்பது மிகவும் ஒரு அதிர்ஷ்டமான நன்மைகள் விளைவிக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே அமைகின்றது. இந்த மாதத்தில் தங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்குரிய சூரிய பகவான் தங்களது லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதால் தங்களுக்கு இதுவரையில் ஏற்பட்டு வந்த தடங்கல்களும் தடைகளும் நீங்கி முன்னேற்ற பாதையில் செல்வீர்கள். தொழிலில் விருத்தியாகும். வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. அதேபோல் தங்களுக்கு வேலையில் அமர்ந்திருப்பவர்களுக்கு ஒரு சிலருக்கு முன்னேற்றத்தையும் ஒரு சிலருக்கு வேறு கம்பெனி மாறும் ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி தருவார். வீட்டில் சுப நிகழ்வுகள் நிகழும், அதற்கான ஏற்பாடுகள் ஆகும். சிலரிடம் அந்த நாட்களில் நடக்கவும் செய்யும். வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகளும் மற்றும் வெளிநாடு செல்லும் வாய்ப்புகளும் உண்டாகும். வம்பு வழக்குகளில் இதுவரையிலும் நிலுவையாக இருந்தவை ஒரு நல்ல முடிவை எட்டும். ரியல் எஸ்டேட் மற்றும் மண் சம்பந்தப்பட்ட தொழில், விவசாயம் ஆகியவற்றில் இருப்பவர்களுக்கு பிப்ரவரி 22க்கு பின்பு ஒரு நல்ல ஒரு நிலையை உண்டும். ஏனென்றால் தங்களுடைய ராசிநாதன் தங்களது லாபஸ்தானத்திற்கு பெயர்ச்சியடைவதன் மூலமாக உங்களுக்கு இதுவரையிலும் வந்த தடங்கல்களும் சச்சரவுகளும் நீங்கி தொழில் ரீதியாகவும் மற்றும் விவசாயம் சம்பந்தப்பட்ட ரீதியாகவும் மண் ரீதியாக உள்ள அனைத்தும் நல்ல விதமாக நடக்கும். ரியல் எஸ்டேட் செய்து கொண்டிருப்பவர்கள், பில்டிங் கட்டுக்கொண்டிருப்பவர்கள், அவர்களுக்கு அந்த தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் லாபத்தையும் உண்டு பண்ணும். சுக்கிரன் தங்களுக்கு ஒரு நல்ல நிலையை நெருங்க இருப்பதாலும் இந்த காலகட்டங்களில் பிள்ளைகளின் படிப்பில் சிறிது அக்கறை செலுத்த வேண்டும். அப்பாடு செய்தால் அதன் மூலமாக அவர்கள் முன்னேற்றத்தை அடைவார்கள். சனி பகவான் மார்ச் 3ஆம் தேதி தங்களது விரயஸ்தானத்திற்கு வருவதால் தங்களது செலவுகளும் மற்றும் விரயங்களும் அதிகரிக்கக்கூடும். ஆகவே அந்த காலகட்டங்களில் தாங்கள் எச்சரிக்கையாகவும் நிதானத்துடனும் சிந்தனையுடனும் ஆலோசனையிடம், அதாவது துணைவி, மனைவி அவையர்களிடம் ஆலோசனை செய்து குடும்ப உறுப்பினரிடம் சேர்ந்து நல்ல ஒரு காரியங்களிலும் செலவு ஐட்டங்களும் இறங்க வேண்டும். அப்படி செய்தால் அவர்கள் ஒரு தன்னை காத்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள். ஆக இந்த மாசி மாதம் என்பது மேச ராசிக்காரர்களுக்கு ஒரு உகந்த ஒரு நல்ல மாதம். ஒரு சில தடைகளும் சச்சரவுகளும் இருக்கத்தான் செய்யும். மேல் அதிகாரிகளிடம் இதுவரையிலும் இருந்து வந்த தங்கு தடைகள், சிரமங்கள், எதிர்ப்புகள், போட்டிகள் ஆகியவைகள் விலகி ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல மதிப்பையும் ஏற்படுத்தி தரும். புதிய ஒரு பதவியை வகிக்கும் வாய்ப்புகளை உண்டு பண்ணித்தரும்.